இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வணக்கம் நண்பர்களே, அன்புடன் சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் சூர்யா. டுடே ஸ்பெஷல் கவுனி அரிசி வச்சு நம்ம வீட்டிலையே அப்பளம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தாங்க நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய கவுனி அரிசி. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது. நான் இன்றைக்கி 100 கிராம் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். ஓகே, இதை பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, இதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த தண்ணியை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அரிசியை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கைகளெல்லாம் பிசைஞ்சு விட்டுட்டு இதை ஒரு 12 மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் இன்றைக்கி நைட் அரிசி ஊற வைக்கிறேன், மறுநாள் காலையில் தான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது அரிசி நல்லா ஊறி இருக்கும். நம்ம கைகளால் இது போல் எடுத்து பார்த்தோன்னா அரிசி நல்லா ஊறி இருந்தால் இந்த மாதிரி உடைச்சி பார்த்தா நல்லா உடையும். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம முடியோட வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்கால்ஃப், அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்கள் கைகளெல்லாம் மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும், ஹேர் ரீக்ரோத் கிடைக்கும், ஹேர் ரொம்ப சில்கியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இது போல் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஹேரில் ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும். அடுத்ததாக இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. முதல் தடவை நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம கைகளில் எடுத்து பார்க்கும்போது இந்த பதத்தில் எடுத்தால் போதும். ஓகே, இப்போது இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜீரகம் பிடிக்கலைன்னா நீங்கள் ஓமம் கூட சேர்த்து இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஜீரகமும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸோட அந்த மேல் மூடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு இந்த மூடியோட உள்பக்கத்தில் நம்ம கைகளால் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இருக்கவங்க ப்ரஷ்ஷால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மூடியிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை நம்ம இதில் மாவு சேர்க்கும் போதும் நம்ம கண்டிப்பாக இதில் ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அப்பளம் நல்லா வரும். அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மூடி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஏதாவது பபிள்ஸ் இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. போதும். நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இட்லி பாத்திரம், அதோட மேல் தட்டில் இப்போது இந்த அரிசி மாவு ஊற்றின பிளேட்டை வச்சிடணும். இதே மாதிரி ஒவ்வொரு பிளேட்லேயும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பிளேட்டுங்கிறதுனால நான் இதில் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2.5 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை இதே மாதிரி மெதுவாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பபிள்ஸ் இருந்தால் கூட அதை நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இதை அந்த இட்லி பாத்திரத்துலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 35லேருந்து 40 செகண்ட் வந்து நம்ம வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இந்த அரிசியோட தன்மை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், அதனால் 35 செகண்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ எனக்கு இந்த அரிசி மாவு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஆற வைக்கலாம். நம்ம கை வச்சு பார்க்கலாம். கை வச்சு பார்க்கும்போது இதில் ஒட்டாமல் வரணும். ஓகே, ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா இது நமக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இது தனியாக ஆற வச்சிடலாம். நம்ம கைகளால் எடுத்துடலாம், துணி வச்சு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு பிளேட்லேயும் ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். ஓகே, இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். 35 செகண்ட் ஆகிடுச்சு. இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு.
ஓகே, இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்தது இப்போ எடுக்கலாங்க. இப்போ எனக்கு இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப் எடுத்துகிட்டு இப்போது இந்த அரிசி மாவோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. மெதுவாக கீறி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. கொஞ்சம் அவசரப்பட்டால் கூட நமக்கு கொஞ்சம் இது கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அரிசி மாவோட தன்மை அப்படி. சரிங்களா? இந்த நைஃபால் இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டுட்டு நம்ம கைகளால் எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரு இலை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க தனியாக. இப்போது அடுத்த அரிசி மாவையும் நம்ம இதே மாதிரி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரியே சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே, நான் அடுத்ததையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இதில் எப்படியோ ஒரு பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ 4வது அதையும் இதே மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரியே நம்ம எல்லா அப்பளத்தையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 100 கிராம் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, எனக்கு 20 அப்பளம் கிடைச்சிதுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எடுத்த இந்த அப்பளம் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் ஃபேனுக்கு அடியில் காய வச்சிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு திருப்பி போட்டு நம்ம காய வைக்கணும். அப்போ தான் நமக்கு இது நல்லா காஞ்சி வரும். இதை நீங்கள் சன்லைட்டில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத் போட்டு மூடி வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்பளம் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா ட்ரையாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் இந்த மாதிரி நம்ம அப்பளம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அப்பளத்தை விட நம்ம பண்ணுற கவுனி அரிசி அப்பளம் நமக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதே மாதிரியே நார்மல் அரிசியில் கூட நம்ம அப்பளம் பண்ணலாங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறது என்னோடய அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த ஆர்கானிக் கவுனி அரிசி வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாங்க. அதாவது வெயிட் லாஸ்க்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க. இந்த அரிசியை பேஸ் பண்ணி வர வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.